தேங்க்யூ. ப்ளீஸ் சிட். செய்திக்காக நம் மத்தியிலே சகோதரர் ஆக்னல் மரிவளன் அவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் ஏற்கனவே நம்முடைய சபைக்கு அறிமுகமானவர்கள். பீகார்லே ஊழியம் செய்கிற சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களுடைய ஊழியத்திலே சில நாட்கள் கேமரா மேனாக இருந்து அவரோடு கூட டாக்குமெண்டேஷன் அந்த பணியில இருந்தவர் மாத்திரமல்ல, தனக்கென்று ஒரு ஊழிய ஆர்வத்தோடு இந்த மீடியா சைட்ல ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை எப்பொழுதும் கொண்டிருப்பவர். ஆண்டவர் அவருக்கு நல்ல பாடல் பாடும் கிருபைகளை தந்திருக்கிறார். பாடல் எழுத்துக்களை எழுதி பாடலாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல தனக்கு இருக்கிற தாளந்துகளை வைத்து திறமைகளை வைத்து சில நல்ல வீடியோஸ், ஒரு குறு நாடகம் வழியாக ஆண்டவரை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மக்களிடம் கொண்டு போய் சுவிசேஷத்தை சேர்க்க முடியும் என்கிற முயற்சியை எடுத்து வருகிற நல்ல சகோதரர் ஆக்னல் மரிவளன். சுவிசேஷத்தை குறித்த பாரத்தை உடையவர். அவர் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. அவரிடத்திலே மீதியான நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்தி முடித்த பிறகு நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாகவும் போதர் பெஞ்சமின் அவருங்க எடுத்து நமக்கு திருவிருந்தில் நம்மை நடத்துவாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. போன வாரம் இங்க நின்று பேசின நம்முடைய போதகர் இந்த வாரத்துல தேவனுடைய சமூகத்துல அவர் இருக்கிறார். தேவ வார்த்தை அவங்க கொடுக்கும் போதெல்லாம் நான் நிறைய வாட்டி உட்கார்ந்து கேட்டிருக்கேன். ஒரு எதுகை மோனை இருக்காது, ஒரு அலங்கரிப்பான வார்த்தைகள் இருக்காது. ஆனா அவங்க பேசுற வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள ஆழமா கிரியை செய்யும். ஒரு அலட்டி கொள்ளாத ஒரு அற்புதமான தேவ மனிதர். ஒரு முறை என்னை FMBBல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை தேவ செய்திக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் எல்லாம் ரெடியாகி உட்கார்ந்துருக்கும் போது அவங்க ஸ்டேஜில் ரொம்ப வெள்ளந்தியா என்னை கூப்பிட்டதே மறந்து அவங்களே பிரசங்கம் பண்ணிட்டாங்க. பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. தம்பி, நான் உங்களை பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆமாம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டேன் தம்பி, அடுத்த வாரம் பண்ணிக்கங்க, தவறுதெல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தாழ்மையான ஒரு தேவ மனிதர், ரொம்ப வெள்ளந்தியான ஒரு தேவ மனிதர். எப்பவுமே ஒரு சிரிப்பு. அவங்க மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய துணைவியார், அவங்க அதற்கு மேலே ஒரு பாசம் கொண்ட ஒரு தாய். அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிற அந்த ஒரு அந்யோன்யம் இருக்கும். ரொம்ப அவங்கள்ட்ட ஒரு உரிமையாக பேசுவாங்க. இவங்க தான் பெற்றோர்கள் தான் இப்படி சாட்சி பெற்றவங்கன்னு பார்த்தா பிள்ளைங்க. நேற்று கூட பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாங்க, பாஸ்டர் அவருடைய பொண்ணுக்கு கோவமே வராதுண்ணே, நாங்கள் அவங்கள பார்த்து வியக்கிறோம். அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயே அவங்க வேலை பார்க்குற IT ஃபீல்ட்லேயே, மேம் உங்களுக்கு எப்படி கோவமே வர மாட்டேங்குது, நாங்கள் எவ்வளவோ உங்களுக்கு நாங்கள் நிறைய நேரத்தில் லீவ் போட்டுடுறோம், நீங்கள் கொடுக்குற டார்கெட்டை முடிக்காமல் போயிடுறோம், ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட கோவம் பட மாட்டேங்கிறீங்களே, மற்ற லீடர்ஸ்லாம் டீம் லீடர்ஸ்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க, நீங்கள் கோவமே பட மாட்டேங்கிறீங்களே ஏன்னு சொல்லி அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்லாம் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்னது, நான் கோவப்பட்டு என்னப்பா மாற்றம் வரப்போகுது, நான் கோவப்பட்டா என் சமாதானமும் கெட்டு போகும், நான் கோவப்பட்டா உங்களுக்கும் எரிச்சல் தான் அதிகமாகும். ஸோ தகப்பன் சாட்சி உள்ளவர், தகப்பனினுடைய மனைவி சாட்சி உள்ளவங்க, அவருடைய பெண் சாட்சி உள்ளவர், அவருடைய பையன், அவரையும் எனக்கு பல வருஷங்களாக தெரியும். FMBBயில் இருக்கும்போது சாம் பிரதர் கூட நான் நிறைய நாங்கள் பேசியிருக்கோம். அவரும் ஒரு போதகருடைய பையன்ற சின்ன ஒரு மேட்டிமை கூட அவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் மைக்கு பிடிச்சு பாடும்போதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தட்டையும் பழகிறதா இருக்கட்டும், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ரொம்ப கத்தி பேசி நான் அந்த வருடங்களை நான் பார்த்ததே கிடையாது. அந்த குடும்பமே சாட்சியுள்ள குடும்பமாக இருக்கும்போது எனக்கு நேற்று நைட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப என்னை பாதிச்சுது. யாரையும் காயப்படுத்துறதுக்காக இல்லை, தயவாய் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாஸ்டர்கிட்ட ஒரு சீட் எழுதி அனுப்பியிருக்காங்க. பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எங்களுக்கு தூக்கம் வருது, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எங்களுக்கு தூக்கம் வருதுன்னு யாரோ எழுதி கொடுத்தாங்களாம். அப்போ அதுக்கு அடுத்த வாரம் பாஸ்டர் என்ன சொன்னாங்க, நான் இனிமேல் நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வராமல் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும்னு நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. யார் அவரை பற்றி குறை சொன்னாலும் அதை பப்ளிக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உடையவர். இப்போ யாருக்கு நம்ம எழுதி கொடுப்போம்னு நமக்கு தெரியல. அது நினைக்கும் போது இப்போ ஒரு நிரந்தரமாக கர்த்தருக்குள்ள ஒரு தூக்கத்துக்கு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கும் அவருடைய சாட்சியை விட்டுட்டு போயிருக்காரு. நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் எப்பா தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காலங்களில் இன்னைக்கும் அவருடைய சாட்சியை அழுது கொண்டு நீங்கள் யூடியூப்ல அவங்கள பற்றி கொடுத்துருக்கிற சாட்சி, ஒவ்வொரு பிலீவர்ஸும் கண்ணீரோடு அவரை பற்றி கொடுத்துருக்கிற சாட்சி இன்னைக்கும் யூடியூப்ல சாட்சியா நிக்குது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஓட்டத்தை ஓடி நிறைவு செஞ்சுட்டு போயிருக்கிற அவங்கள குறித்து
யோசிக்கும் போது உண்மையாகவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க்கைனா அந்த மனுஷனை மாதிரி வாழணும். எல்லா விதத்திலையும் எடுத்துக்காட்டு, ஒரு பிச்சைக்காரர்களை கூட இழிவா நடத்தாத ஒரு தேவ மனிதன். ஒரு உண்மையிலே ஒரு மனுஷன் ஆண்டவரோட நடக்கிறான்றதை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? உண்மையிலே ஆண்டவருக்கும் அவனுக்கும் உறவு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பலவீனமான ஒரு சகோதரனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிற ஒருத்தனை அவன் எப்படி நடத்துறான்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அடுத்தவங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுல ஆர்வமா இருக்கிறாங்கன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க நிஜமாகவே தேவனோட நடக்கிறாங்க அப்படின்றத. இந்த தேவ மனிதர் நிச்சயமா அவர் எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்கார். எவ்வளவோ இளைஞர்களுக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறார். எவ்வளவோ திக்கற்றவங்களுக்கு அவர் ஆதரவா இருந்திருக்கிறார். எப்படிலாம் ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை இருக்கணும்னு சொன்னாரோ அத்தனை பண்புகளோடு அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். பவுல் சொல்றாரு, சகோதரரே, நான் கொரிந்து சபைக்கு நான் வரும்போது சிறந்த வசனிப்போடலாம் எனக்கு பேச தெரியலங்க, சிறந்த ஞானத்தோடலாம் நான் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணலங்க, எனக்கு ரொம்ப வார்த்தை அலங்காரத்தோட பேச தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் உங்க சபையில நான் வந்து கிறிஸ்துவ அறிக்கை செஞ்சேன்னு பவுல் சொல்றார். ஐயாவும் அதே மாதிரி தான். அவருடைய வாழ்க்கையே பிரசங்கமா இருந்ததுனால அவர் பெருசா பிரீச் பண்ண வேண்டிய அவசியப்படலை. அதனாலதான் ஒட்டுமொத்த திருச்சபையும் நிஜமாக அவருக்காக கண்ணீர் வடிக்கிறது. சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு 10-15 நிமிஷத்துல நான் நிறைவு செய்ய விரும்புறேன். 5வது வசனம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல், மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உடையதாய் இராமல், ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. பவுலினுடைய பேச்சு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் அவருடைய பிரசங்கம் இருந்துச்சு. பவுல் ஸ்பெஷலா உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா பவுல் சாதாரணமா ஒரு மனுஷன்ட்ட பேசினா கூட அவர் எப்படி பேசுவார்னா ஆவியானவருடைய நிறைவோட தான் பேசுவார். பவுல்கிட்ட சும்மா ஒரு மனுஷன் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு போனாலே ஒரு ஆவியில உறுதிப்படுத்த நிச்சயத்தோட அவன் எழும்பி போவான். பவுலினுடைய பேச்சு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் அவருடைய பிரசங்கம் இருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத பேசுகிற எல்லா பேச்சுமே கெட்ட வார்த்தை தான் வசனம் சொல்லுது. ஒருவன் வீணாக பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தைகள்னு வசனம் சொல்லுது. உங்களிடத்தில் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால் அவைகளை மட்டுமே பேசுங்கள்னு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தையும் பவுல் மூலமா தான் ஆவியானவர் எழுதி கொடுத்தார். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்க வீணா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். இங்க பவுல் சொல்வார், நீங்க வீணா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, பிரியமானவர்களே, நம்மளுடைய பேச்சுக்கள், நம்ம ஒவ்வொருத்தையும் சாதாரணமா பேசும்போது நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கு? நார்மலா ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ரொம்ப கவனமா பேசணும்னு சொல்லி ரொம்ப கண்ணுங்கருத்துமா நம்ம நோட்ஸ் எடுப்போம், தேவ சமூகத்துல இருப்போம். ஒரு பிரசங்கத்தை அழகா நம்ம ரெடி பண்ணுவோம். அதை பேசும்போது தப்பு நடந்துடக்கூடாது, ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருப்போம். அதுல ஆவியானோட பலன் இருக்கணும், அதுல ஆவியானோடைய நிறைவு இருக்கணும், கேட்கிறவங்கள்ட்ட ஆவியானவர் கிரியை செய்யணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிப்போம், ரொம்ப கவனத்தோடு இருப்போம். ஆனா நம்ம சாதாரணமா ஒரு மனிதர்கள்ட்ட பேசும்போதே நம்ம அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இங்க பவுலுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற ஹேபிட் நமக்கு வந்தாதான் நம்ம இருதயத்துல சமயத்துக்கேற்ற வார்த்தையை ஒரு மனுஷனை பார்த்த உடனே நம்மளால வசனத்திலிருந்து பேச முடியும். திடுதுப்புன்னு இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துராது. ரெகுலரா வேதம் வாசிக்கிற ஹேபிட் இருக்கணும், ரெகுலரா ஆண்டவரோட நடக்கிற அனுபவம் இருக்கணும். வசனத்தின் மீது ஒரு தாகத்தோட வசனத்தை நம்ம இருதயத்துல நிறைக்க இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்துல வசனங்களை எந்த அளவுக்கு நம்ம நிரப்பி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு தேவையான சமயத்துக்கேற்ற வார்த்தையை நம்ம மூலமா இருதயத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து அவங்களுக்கு பேச முடியும். நம்ம இருதயத்திலே வசனங்கள் இல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். யூடியூப்ல எதையோ பார்த்து சேர்த்து வச்சிருக்கிறோம், ஷார்ட்ஸ்ல எதையோ பார்த்து சேர்த்து வச்சிருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை இருதயத்துல குப்பைகளை நிறைச்சு வச்சிருந்தா ஏதாவது ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லணும்னு ஆசை இருந்தா கூட உங்களுக்குள்ள வசனம் இருக்காது. நான் கெட்ட வார்த்தை அப்படின்னா நான் பேசும்போது தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டுறது, அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறது தான் உலகத்தின் பார்வையில கெட்ட வார்த்தை. ஆனா பவுல் சொல்லுகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் நீங்க பேசுகிற அனைத்து வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தைகள் என்று சொல்கிறார். இதுதான் பவுல் செட் பண்ணி இருக்கிற ஸ்டாண்டர்ட். இயேசு கிறிஸ்து செட் பண்ணி இருக்கிற ஸ்டாண்டர்ட் அதுதான். நீங்க பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம செய்யற பாவங்களுக்கு, நம்ம செய்யற சின்ன சின்ன துரோகங்களுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம், மன்னிப்பு கேட்போம். ஆனா நிறைய நேரங்கள்ல தப்பான வார்த்தைகள் பேசுறது, பக்தி விருத்தி இல்லாம பேசுறது, அதை ஒரு பாவமாக பார்ப்பதே கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நம்ம கூட போதகரையா இல்ல, உண்மைதான். ஆனா
இந்த காரியங்களையே நம்ம பேசிக்கிட்டு இருக்காம அவருடைய சாட்சியை நம்ம பின்பற்றுவோமானால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது, விசுவாசமான வார்த்தைகள் வரணும். இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். இப்போ தீர்க்க தரிசனம்னா நம்ம மனசுல 1000 காரியங்கள் இருக்கலாம், 1000 விளக்கங்கள் இருக்கலாம். ஆனா பவுல் கத்துக் கொடுக்கிறார், தீர்க்க தரிசனம்னா என்ன. ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது தீர்க்க தரிசனம் நம்ம மனசுல பதிஞ்சிருந்தாலும் இங்க பவுல் தெளிவாக சொல்லி கொடுக்கிறார், தீர்க்க தரிசனம் என்பது ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது அவனுக்கு பக்தி வர்ற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு பேரு தீர்க்க தரிசனம். புத்தியினமா செயல்படுகிற ஒரு மனுஷன்கிட்ட நீங்க புத்தி புகட்டுனீங்கன்னா அதுக்கு பேரு தீர்க்க தரிசனம். ஒரு மனுஷன் உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறான், யாரையோ இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான், சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு நீங்க ஆறுதலா பேசுனீங்கன்னா அதற்கு பேரு தீர்க்க தரிசனம். பவுல் சொல்லுகிறார், நீங்க தீர்க்க தரிசன வரத்தை அதிகமாக நாடுங்கள். எந்த வரம் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ நீங்க தீர்க்க தரிசன வரத்தை கேளுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்கள்ட்ட போய் இன்னும் அவங்க விசுவாசம் பலவீனப்படுற மாதிரி பேசுவதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் அல்ல, அது வீணான வார்த்தை. ஆறுதல் இல்லாம இருக்கிற மனுஷன்ட்டு போய் இன்னும் கொஞ்சம் வெந்த புன்ற வேலை பார்க்கிற மாதிரி இன்னும் அவங்களை அதிகமாக அள வைப்பதற்கு பேரு தீர்க்க தரிசனம் இல்ல, அது வீணான வார்த்தை. ஒருத்தன் நம்ம பேசும்போதே அவங்க கடவுளுக்குள்ள ஒரு பக்தி வர்ற மாதிரி நம்ம பேசல, கடவுளுக்குள்ள அவங்கள நடத்துற மாதிரி நம்ம பேசல, நம்ம பேசுற பேச்சுல அவங்க ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை இல்ல, நம்ம பேசுகிற வார்த்தை வீணான வார்த்தை. அப்ப தீர்க்க தரிசனம்னா நம்ம என்னவோ நினைச்சுக்க கூடாது, அது போதகர்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் நம்ம தெளிவாக இதை பவுல் சொல்கிறார், எல்லாரும் தீர்க்க தரிசனம் வர்றதுக்காக நீங்க கேளுங்க, எல்லாரும் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். வரக்கூடிய நாட்கள்ல முடிந்து போன கதைகளையே நம்ம பேசி 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 இருக்கிற துக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துவதை விட்டுவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்தில் நாம் வேரூன்ற ஆரம்பிக்கணும், விசுவாச வார்த்தைகளையே அதிகமாக பேசணும், ஆறுதல் கூறுகிறவர்களாக நம்ம மாறணும், புத்தி சொல்லுகிறவர்களாக நம்ம மாறணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுகிறவர்களாக நம்ம மாறணும், நம்ம முதிர்ச்சிக்கு நேராக போக வேண்டும். இந்த திருச்சபைக்கு இன்று தேவையானது அதுதான். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்மளுடைய பேச்சுக்கள் தீர்க்க தரிசன பேச்சாக மாறணும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய விசுவாசம் யாருடைய பேச்சையோ சார்ந்து இருக்கக்கூடாது, யாருடைய ஞானத்தையோ சார்ந்து இருக்கக்கூடாது, நம்முடைய விசுவாசம் ஆவியானோட பலனை சார்ந்து இருக்கும். இறுதியாக ஒன்றே ஒன்று 2வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்க வேற எதையுமே அறிஞ்சிக்கணும்னு நான் விரும்பவே இல்லைன்னு சொல்றாரு. நமக்கு நெட்ஃபிளிக்ஸ் தெரியாம இருக்கலாம், நமக்கு பிக் பாஸ் தெரியாம இருக்கலாம், நமக்கு உலகத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியாம இருக்கலாம், நமக்கு என்ன வேணா தெரியாம இருக்கலாங்க. ஆனா நமக்கு ஒன்றே ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், கிறிஸ்து தெரிந்திருக்க வேண்டும். அவர் நமக்காக எதுக்கு மரிச்சார், இந்த பூமியில எதுக்கு மனுஷனா வந்தார்ன்றது தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்துவின் சிலுவை எனக்காக என்னுடைய இடத்துல அவர் சுமக்கப்பட்டார்ன்றது தெரிஞ்சிருக்கணும். சிலுவையின் உபதேசம் என்ற கடைசி நேரத்துல ரட்சிப்புக்கள் வந்த அந்த கல்லனுக்கு தெரிந்திருந்தது, அந்த கல்லனுக்கு தெரிந்திருந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எது தெரியுதோ இல்லையோ கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் நீங்க அறியக்கூடாதுன்னு சொல்லி நான் தீர்மானமே பண்ணிட்டேன் பவுல் சொல்கிறார். உங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ நமக்கு கிறிஸ்துவ நல்லா தெரிஞ்சிருந்தா போதும், அவருடைய உபதேசத்தை நல்லா தெரிஞ்சிருந்தா போதும், நமக்குள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசணுன்ற விழிப்புணர்வு இருந்தா போதும், நொறுங்கி போய் இருக்கிறவனுக்கு நான் ஆறுதலா பேசணுன்ற தெளிவு இருந்தா போதும், ஒருத்தன் பக்தி இல்லாம இருக்கிறவனுக்கு நான் பக்தியா 4 வார்த்தை சொன்னா போதும், நம்முடைய விசுவாசம் ஆவியானவரை சார்ந்து இருந்தா போதும். நம்ம ஜெபிக்க போறோம், நம்முடைய போதகர் ஜெபத்துக்குள் நடத்துவார்கள். கோபங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் என்னை விற்றகன்றிட விரும்புகிறேன். மாம்சத்தின் சிந்தைகளை, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திட விரும்புகிறேன். உப்பாக பூமியில் சாரம் இழக்காமல் சாட்சி பகர்ந்திட விரும்புகிறேன்.